السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض ومنها 4 حرم ذلك الدين القيم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: رجب شهر الله وشعبان الشهر ورمضان شهر أمتي، أو كما قال صدق رسول الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இஸ்லாமிய மாதங்களில் 7வது மாதமான ரஜபுல் முரஜப் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பிற்குரிய அல்லாஹ்வின் மாதத்தில் முதல் ஜுமாவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை மொழிந்தவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும். எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்த்திருக்க சொன்னார்களோ, அது அத்துணையும் அறவே விலகி இருக்கக்கூடியதாகும். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள், சிரமங்கள், கஷ்டங்கள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வினையும், வாழும் காலமெல்லாம் ஹஜ் உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், மேலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னென்ன நலவுகள், துவாக்கள், கைர் பரக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ, துவா செய்தார்களோ, அது அத்துணையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இஸ்லாமிய மாதங்களின் 7வது மாதமான ரஜபுல் முரஜப் சிறப்பிற்குரிய பாக்கியமான நன்மைகள் மீண்டும் மீண்டும் அதிகப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய, இனி அடுத்து ஷாபான் என்ற சிறப்பிற்குரிய மாதம் இருக்கிறது. அடுத்து ரமலான் என்ற முபாரக்கான மாதம் இருக்கிறது. எனவே பயிற்சி களமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தை சற்றவே அமல்களில் ஆர்வப்படுத்தி கொண்டு, இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். பொதுவாக 7ஆம் நம்பர் 7க்கும் இந்த மார்க்கத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. சற்று யோசித்து பார்த்தால் வானம் 7, பூமி 7, இறைவனுடைய நாளை கியாமத்தினாலே 7 பேருக்கு அல்லாஹ்வுடைய நிழல் கொடுக்கக்கூடிய அந்த ஹதீஸின்படி 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான்.
அது மட்டுமல்ல, காபத்துல்லாவிலே தவாஃப் வருவது 7, சஃபா மர்வாக்கு மத்தியிலே தொங்கோட்டம் 7, வார நாட்கள் 7. அல்லாஹ்வுடைய மாதமான ரஜபுல் முரஜப் என்கிற மாதம் அவனுடைய மாதம், அவனுக்கு பிடித்த மாதம். எனவே அந்த மாதமும் 7. இப்படி பல தொடர்புடைய இந்த 7 அல்லாஹ்வுடைய மாதமான ரஜபும் இருப்பதால் பாக்கியம் பெறுகிறது, சிறப்பிற்குரியதாக இருக்கிறது. பொதுவாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜமாத்துல் ஆகிருடைய கடைசி அந்த ஜும்மாவிலே, அந்த கடைசி அந்த தினத்திலே நிறைய குத்துபா உரை நிகழ்த்தியிருக்கிறார், நிறைய மக்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார். முன்பெல்லாம் ஒரு காலம் இருந்தது, அவர்கள் அந்த மாதங்களுடைய எண்ணிக்கை அவருடைய இஷ்டப்படி கூட்டி வச்சுப்பாங்க அல்லது குறைச்சி வச்சுப்பாங்க. உதாரணமாக இங்கே முஹர்ரமிலிருந்து துல் ஹிஜ்ஜா வரைக்கும் 12 மாதம், இது அல்லாஹ் கணக்கிட்டு கொடுத்தது. ஜனவரியிலிருந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் நாம் சொல்லுகிற ஆங்கில வருட பிறப்பு. உதாரணமாக ஏப்ரலில் ஒரு விசேஷம் வருகிறது என்று சொன்னால் அரேபிய காலகட்டத்தில் அதை முன்னாடியே வச்சுப்பாங்க, பிப்ரவரியிலே வச்சுப்பாங்க. ஏப்ரலை பிப்ரவரி ஆக்கிடுவாங்க, அடுத்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படி தொடங்கி போய்கொண்டே இருக்கும். இப்படி அவர்களுக்குள்ள ஒரு கணக்கெடுப்பும் மாதங்களும் ஏற்றுவது குறைப்பது இப்படி ஒரு சூழல் எல்லாம் இருந்தது. அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான், இந்த மாதத்திலே போர் புரியக்கூடாது, சண்டை சச்சரவு செய்யக்கூடாது, உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள், சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள் என்பது குறித்தெல்லாம் திருமறை வசனங்களுடைய விஷயங்களாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் என்ன சொல்றானா, இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஸர ஷஹ்ரன், வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஆகும் என்பதாக அல்லாஹ் சொல்லி மக்களுக்கு விளங்க வைத்தான், புரிய வைத்தான். எனவே இதில் நீங்கள் போர் புரியாதீங்க, சண்டை சச்சரவு செய்யாதீங்க, உங்களுக்குள்ளே மாதங்களை மாற்றி மாற்றி வைக்காதீங்க என்பது குறித்தெல்லாம் சட்டம் வந்தது. இதில் ஒரு வேடிக்கையான என்ன விஷயம்னா, 2 பேர் போர் புரிகிறாங்க, இஸ்லாமியர்களும் காஃபிர்களும் போர் புரிகிறாங்க. அதில் இஸ்லாமியர்கள் காஃபிர்கள் யாராவது தோற்று போவது போல் தெரிந்தது என்று சொன்னால், இந்த 4 மாதத்தை, அதாவது துல்காதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களும் புனிதமானது, கண்ணியமானது. இதிலே அசம்பாவிதங்கள், சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபடக்கூடாது, அமல்ல ஈடுபடணும், இபாதத்து, இப்படிலாம் முன்னாடி அவங்களும் ஒரு வரையறை வச்சுருந்தாங்க. இந்த மாதத்தெல்லாம் போர் புரிய மாட்டாங்க, சண்டை சச்சரவு செய்ய மாட்டாங்க, இபாதத்தில் ஈடுபடுவாங்க. அப்படி இருக்கிற பொழுது எங்காவது ஒரு கூட்டம், ஒரு முஸ்லீமோ ஒரு காஃபிரோ ஒரு கூட்டம் போர்க்களத்திலே தோற்பது போன்று தெரிந்தது என்று சொன்னால் உடனே அறிவிப்பு செய்து விடுவார்கள், இது முஹர்ரம் மாதம், நாங்கள் அறிவிப்பு செய்கிறோம், இது முஹர்ரம் மாதம், இந்த மாதத்திலே போர் புரியக்கூடாது என்பதாக சொல்லிவிடுவார்கள். எனவே போருக்கு யாரும் போக மாட்டாங்க, யாரும் சண்டையிட மாட்டாங்க. இப்படி அவங்களுக்குள்ளே மாதங்களை மாற்றி மாற்றி வைக்கக்கூடிய சூழ்நிலை இப்படியெல்லாம் இருந்தது அன்றைய காலகட்டத்தில். இன்னொரு விஷயத்தில் ஒரு 3 நாட்களில் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது. பறக்கிற மாதம் துல் ஹிஜ்ஜா, போர் புரியக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அப்படி இருந்தும் ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஜமாத்துல் அவ்வல் ஜமாத்துலாக மாற்றி வச்சு ஜெயிச்சிடுவாங்க. இப்படி பல காலகட்டத்தில் மாதங்கள் எல்லாம் மாற்றி வச்சு ஏற்றுவது குறைப்பது அவர்களுக்கு ஏற்றால் போல் இருந்ததை தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வானம் பூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12, அதிலே 4 மாதங்கள் ரொம்ப சிறப்பிற்குரியவை, கண்ணியமானவை, மகத்துவம் மிக்கவை. அதை சரியாக நாம் பின்பற்றி வாழ வேண்டும். அதிலே அநீதங்கள் இழைக்கக்கூடாது, போர் புரியக்கூடாது. எந்த அளவுக்கு என்று சொல்லப்பட சொன்னால், அசம்மு என்று இந்த மாதத்திற்கு ஒரு பெயர் இருக்கு. அசம்முன்னா செவிட்டுத்தன்மை, செவிடு, காது கேட்காது சொல்கிறோமா இல்லையா? அதாவது போருக்குரிய கருவிகள், வாள், கத்தி, வில்லு, அந்த சவுண்டு கூட கேட்கக்கூடாது. அதனால் இந்த மாதத்திற்கு அசம்மு என்பதாக பெயர் வைக்கிறார்கள். இப்படி ஏராளமான வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஒரு 12 பேரும் சேர்ந்து முதல்ல ஹிஜ்ரத்து போனதே இந்த மாதத்தில் தான். எந்த மாதம்? ரஜப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிறப்பிற்குரிய மாதத்தில் தான். ஏராளமான வரலாற்று நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் ஆக நமக்கெல்லாம் தெரிந்த, நமக்கெல்லாம் புரிந்த, வருடம் நாம் கேள்விப்படுகிற 50 வக்து தொழுகைகளை
மீண்டும் மீண்டும் சென்று 5 வக்து தொழுகைகளாக அல்லாஹ்விடத்தில் பேசி வாங்கி கொண்டு இறுதியாக 5 வக்து முடிவாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொல்லுகிற பொழுது துள்ளி குதித்து மகிழ்ந்த அந்த வரலாற்று நிகழ்வு மிஅராஜ் பிறை 27 இந்த மாதத்தில் தான் நிகழ்ந்தது என்பது ஆக உயர்ந்த ஹைலைட்டான விஷயமாக இருக்கிறது. சொல்ல வருகிற விஷயம், இந்த மாதம் பிறந்து விட்டாலே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கூறுகிறார்கள், இந்த துஆவை நீங்க ஓதுங்க. இதா தகல ரஜபுன், ரஜபு வந்து விட்டால், ரஜபு மாதம் வந்து விட்டால், யகூலு அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். பெரியவங்களாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஒவ்வொரு வக்திலையும் ஓதணும். இந்த மாதமும் ஓதணும், அடுத்த மாதமும் ஓதணும். ரமலான் கிடைக்கிற வரைக்கும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இதை ஓதினால் ரமலான் கிடைக்கும். சென்ற வருடம் இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை, இந்த வருடம் இருப்பவர்கள் அடுத்த வருடம் இருப்போமா என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். யாருக்கு ரமலான் கிடைக்கிறதோ அவர்களுக்கு ஆயுள் நீடிக்கிறது என்பதாக அர்த்தம். மகான்கள் சொல்லுகிறார்கள், வலிமார்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த ரமலான் என்பது ஆக உச்சகட்டமான ஒரு இபாதத். அது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 மாதங்களில் நம்மை நாமே தயார்படுத்தி கொண்டு பயிற்சி களமாக நினைத்து கொண்டு நோன்பு வைப்பது, தொழுகைகளில் நஃபிலான வணக்கங்கள் ஈடுபடுவது, குர்ஆனை அதிகமாக ஓதுவது, திக்ர் செய்வது, துஆ செய்வது, தான தர்மங்களை அதிகப்படுத்தி கொள்வது, இதையெல்லாம் செய்தால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கிறது. அவன் அதைத்தான் விரும்புகிறான். சொல்லிவிட்டு ஹதீஸிலே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நீண்ட ஹதீஸ் இது. என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஜமாத்துல் ஆஹ்ருடைய கடைசி தினங்களிலே ஸல்லல்லாஹு உபதேசம் செய்கிறாங்க, ரஜபுன் ஷஹருல்லாஹ், இந்த ரஜபு மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். எல்லா மாதமும் அல்லாஹ்வுடைய மாதம் தான். இதற்கு என்று தனி சிறப்பு இருக்கு. அதனால் அப்படி கூறுகிறாங்க. எல்லா மாதத்திலும் பரக்கத் இருக்கு, ரஹ்மத் இருக்கு. எல்லா மாதம் தொழுகிறோம், வணங்குகிறோம், தான தர்மம் செய்கிறோம். இதற்கென்று குறிப்பாக ஏன் அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், மஹ்சூசும் பில் மக்ஃபிரா, பாவ மன்னிப்புக்கு குறிப்பாக்கப்பட்ட தினம் இது. சில பேர் அந்த ரமலான் மாதத்தில் அழுது பாவம் மன்னிப்பு தேடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட தினத்தில் பாவம் மன்னிக்கணும். எல்லா நேரத்திலும் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்ப வேண்டும், பாவ மன்னிப்பை தேட வேண்டும். அவன் தௌபாவுக்கு பாவ மன்னிப்பை வழங்க காத்து கொண்டிருக்கிறான். அதில் ஆக சிறப்பிற்குரிய மாதம் இந்த ரஜபினுடைய மாதம். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஷாபானு ஷஹரி, ஷாபான் என்பது என்னுடைய மாதம். ரமலானு ஷஹரு உம்மதி, ரமலான் மாதம் என்பது இந்த உம்மத்தினுடைய மாதம். அதுதான் மகான்கள், வலிமார்கள், இறைநேசர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதம் என்பது தென்றல் காட்டு அடிக்கக்கூடிய மாதம். அடுத்து வரக்கூடிய ஷாபான் மாதம் என்பது மேகங்கள் உருவாகக்கூடிய மாதம். இனி அடுத்து வர ரமலான் மாதம் என்பது மழை பொழியக்கூடிய மாதம். துன்னூனை மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி விவசாயத்தை ஒப்பிட்டு சொல்வார்கள், இந்த ரஜபு மாதம் என்பது விதை தூவக்கூடிய மாதம். ஷாபான் மாதம் என்பது பயிர் செய்யக்கூடிய, அந்த விவசாயத்திற்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய மாதம். ரமலான் என்பது விவசாயம் செய்து அந்த அறுவடை செய்யக்கூடிய கனிகளை அறுவடை செய்யக்கூடிய மாதம், நன்மைகளை கொள்ளடிக்கக்கூடிய மாதம் என்பதாக மகான்கள், இறை நேசர்கள் எல்லாம் சொல்லித் தருகிறான்னு சொன்னால் எவ்வளவு சிறப்பிற்குரிய மாதத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். ரஜப் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். எனவே இந்த மாதத்திலே அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நன்மைகளை அல்லாஹ் ரெட்டிப்பாக்கி கொடுப்பான். பொதுவாக குர்ஆன்ல இப்போ நம்ம ஒரு ஆயத்து ஒரு எழுத்து ஓதுனா, அலிஃப் ஓதுனா 10 நன்மை. அது ரஜபுடைய மாதத்தில் இப்போ நம்ம ஓதுனா 20 நன்மை. சில ஒவ்வொரு சரிய சட்ட திட்டங்களுக்கும் ஒவ்வொரு அமல்களுக்கும் இப்படி நன்மைகளை கணக்கிட்டு தரப்படுது. 100 நன்மை ஒரு விஷயங்களுக்கு தொழுகைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த மாதத்திலே 200 நன்மையாக அல்லாஹ் தருவான். கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகிறான், துன்பங்களை நீக்குகிறான். துவாக்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான். முஃமின்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு துவாவும் இந்த மாசத்திலே கபூலாகும் என்பதாக ஹதீஸிலே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். வஃபீ ரஹிமஹுல்லாஹ், உறவுகளை தேடி வாழுங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் உறவை துண்டிச்சுட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் மாமன் மச்சான் குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வரவில்லை என்றாலும் நாமாவது போய் பேசி
சேர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வசலவுல்லாஹு அல்லாஹ்வுடைய அரவணைப்பு என்பது கிடைக்கும். உறவை இந்த மாதத்திலே பேணி வாழ சொல்லுகிறார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸுடைய தொடர்ச்சி இது. உறவை நீங்கள் பேணி வாழுங்கள், நன்மைகளை அதிகமாக செய்யுங்கள், ரெட்டிப்பாக்கி அல்லாஹ் கொடுக்கிறான். நோன்பு வையுங்கள். இந்த மாதத்திலே ஒரு நோன்பாவது வைக்கணும். நஃபிலான நோன்பு, சுன்னத்தான நோன்பு. ஒவ்வொரு மாதத்திலேயும் பிறை 13, 14, 15 நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பாங்க. ஒவ்வொரு வாரத்திலும் திங்கள் வியாழன் நோன்பு வைப்பாங்க. இப்படி சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. எனவே இந்த மாதத்தில் சிறப்பிற்குரிய அல்லாஹ்வுடைய மாதமான இந்த ரஜப மாதத்தில் ஏதாவது ஒரு நோன்பா நீங்க வச்சிருங்க. வைத்தோம் என்று சொன்னால், ஒரு நோன்பு வைத்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் நாளை ரஜப் என்கிற ஆற்றின் ஓடையிலிருந்து நீர் பருக செய்வான். ஹதீஸினுடைய தொடர்ச்சியில் வருகிறது. ரஜப் என்கிற ஒரு ஆறு சொர்க்கத்திலே இருக்கிறது. அந்த ஆற்றிலிருந்து உங்களுக்கு நீர் பருக அல்லாஹ் தருவான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். பிறை 1 to 17 வரைக்கும் ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு சிறப்பை காட்டி தருகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். எனவே நன்கு இந்த ரஜபின் மாதத்துடைய சிறப்பை, கண்ணியத்தை, அகமியத்தை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திரு பொருத்தம் இந்த மாதத்தில் இருக்கிறது, கிடைக்கும் என்பதாக சொன்னான். யார் அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றி வாழுகிறார்களோ, அவன் சொன்னபடி இந்த மாதத்தை சங்கை செய்து அமல் செய்கிறார்களோ, ஃபீஹி ஜன்னாத்துன் நஈம், சிறந்த சொர்க்கமான ஜன்னத்துன் நஈமை அல்லாஹ் வழங்குவதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். உறவை யார் பேணி வாழ்கிறார்களோ அவர்களே வரவில்லை என்றாலும் தாமாக போய் நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று இறங்கி வருபவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறது. எனவே இன்னைக்கு நான் என்கிற அகபாவம், அவன் வீட்டு வாசல போய் நாம் இருக்கணுமா, அவன் தானே பிரச்சனை பண்ணிட்டு போனா, அவன் தானே என் பொருளை தூக்கிட்டு போனா, நான் போய் பேசணுமா என்கிற ஒரு கௌரவம் இடித்தாலும் அல்லாஹ் ரசூலுக்காக இறங்கி போய் பாருங்கள், அல்லாஹ் உங்களோடு வந்து விடுவான். அவன் உறவை இணைத்து பேணி வாழ வேண்டும். அதில் தான் என்னுடைய ரஹமத் இருக்கிறது, ரிஸ்க் விசாலப்படும், ஆயுள் விசாலமாக்கப்படும் என்பதெல்லாம் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலிருந்து நம்ம பார்க்கணும். எனவே இந்த ரஜப மாதத்துடைய தொடர் பட்டியலில் ரொம்ப பெரிய நீண்ட ஹதீஸ் இது. ஒரு பாகத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, எதிரிகள், நம்மை எதிர்க்கக்கூடிய எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். காலம் முழுக்க உதவி செய்து கொண்டே இருப்பான். எதிர்க்கக்கூடியவர்கள், இவன் தொழில் செய்கிறான், இவன் இப்படி வளர்ந்துக்கிட்டே போறான், இப்படி பிரச்சனை செய்யக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவனாக இருப்பான், நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லிக் கொண்டே போகிறார்கள். அடுத்து, இந்த மாதத்திலே யாராவது பசிக்கிற ஒரு மனிதருக்கு இஹ்லாஸான முறையில் பெருமை அடிக்காமல் அந்த தாகித்த, அந்த பசித்த மனிதருக்கு நான் ஒரு உணவு அளிக்கிறேன் என்பதாக உணவு வாங்கி கொடுத்தால் நாளை சொர்க்கத்திலே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் ஒரே உணவு தட்டில் இவரும் சேர்ந்து சாப்பிடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்பதாக ஹதீஸினுடைய தொடர்ச்சியிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். யாராவது ஒருவர் தண்ணி கேட்டு நீர் பருகச் செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலே உயர்ந்த அந்த ரஜப் என்கிற தண்ணி உயர்ந்த ஓடையிலிருந்து தருவதாக ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். யாராவது ஒரு ஆடை இல்லாமல் இருக்கிறார், கஷ்டத்திலே இருக்கிறார், அவருக்கு துணி எடுத்து கொடுத்தால், அந்த கஷ்டத்தை போக்கினால், அவருடைய மானத்தை மறைத்தால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹதீஸிலே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், சொர்க்கத்தினுடைய 1000 ஆடைகள், அல்ஃபும் மினல் மலாபிசி மின் ஹுலலில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய 1000 ஆடைகள், ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் அவர் எடுத்து கொடுத்திருப்பார், சொர்க்கத்தினுடைய 1000 ஆடைகள் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே போகிறார்கள். எனவே இவ்வளவு சிறப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. நாம் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் அல்லது யாருக்கு அநீதம் செய்வது இது போன்றெல்லாம் தவிர்த்து விட்டு நோன்பிலே ஈடுபட வேண்டும். குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். நற்காரியங்கள், நல் அமல்கள், திக்ர் செய்ய வேண்டும். இதிலே வருகிறது, யார் மனம் திருப்தியாக இஹ்லாஸான முறையில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுகிறார்களோ,
அஸ்தக்ஃபிருல்லா என்று சொல்லுகிறார்களோ, இஹ்லாஸா நம்ம வெறுமனே அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா அப்படி சொல்வதல்ல. இந்த பாவத்தை நான் செய்துவிட்டேன், இனி இந்த பாவத்தை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் என்று மனம் வருந்தி இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான் என்பதாக அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியிலே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். மேலும் சொன்னார்கள், ஒரு அனாதையை, ஒரு யத்தீமானவர்களை நாம் அவர்களை தலையில் தடவி கொடுத்தால் போதும். உதவி செய்வது பின்னால், வெறுமனே அவன் அத்தா இல்லைன்றான், அம்மா இல்லைன்றான், கஷ்டத்தில் இருக்கும், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வெறுமனே தடவி கொடுக்கிற அந்த நன்மையை பாருங்கள். அவர் தலையில எவ்வளவு முடி இருக்கிறதோ, தடவி கொடுக்கக்கூடிய அந்த மகனார் அந்த பையனுடைய தலையில் எவ்வளவு முடி இருக்கிறதோ அந்த அளவுக்கு இவருக்கு நன்மை எழுதப்படும் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறார்கள் ரஜபு மாதத்துடைய சிறப்பை குறித்து. அப்பேற்பட்ட பாக்கியமான சிறப்பிற்குரிய மாதத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அதிகம் இந்த துவா ஓதும். அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷாபான் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. வ பல்லிக்னா ரமலான், இன்னும் ரமலானை எங்களுக்கு அடைய செய்வாயாக. இந்த துவாவை ஒவ்வொரு வக்துக்கு பின்னாடி ஓதுவது, கூட்டாகவோ தனியாகவோ ஓதிக்கொண்டே இருங்கள். பாக்கியமான ரமலானே முபாரக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிறப்பிற்குரிய மாதத்தை நாம் அடைய அது பொருத்தமாய் அமையும். எனவே ஒவ்வொரு மாதத்தினுடைய சிறப்பையும் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த மாதத்தினுடைய இறுதியிலே சஹாபாக்களுக்கு உபதேசமா செய்கிறாங்க. இதெல்லாம் நம்ம விழிப்புணர்வு பெற வேண்டும். அந்த மாதத்துடைய சிறப்பை அறிந்து நாம் அமல் செய்கிற பொழுது ஒரு லகித்த இன்பம், ஒரு உற்சாகம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். அதை தான் சஹாபா பெருமக்களுக்கு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நிறைய வீண் விரயங்கள் செய்கிறோம், நிறைய நம்மெல்லாம் புது புது ட்ரெஸ்லாம் போடுறோம். எனவே கஷ்டப்படுகிற நம்முடைய குடும்பத்திலே எத்தனை பேர் வாட்டி வதைக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கடன்களில் இருக்கிறார்கள், ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறார்கள். எனவே இந்த மாதத்தில் நீங்கள் அவர்களுக்கு துணி எடுத்து கொடுப்பதோ அல்லது உணவு கொடுப்பதோ, அவர்களை நீங்கள் அரவணைத்துக் கொள்வதோ அல்லாஹ் அரவணைத்துக் கொள்வான். உயர்ந்த ஜன்னத்து நயீம் என்று சொர்க்கத்தை தருகிறான் என்று சொன்னால் இதைவிட வேற சிறப்பு என்ன வேண்டும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நிறைய சிறப்புகளை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே போகிறார்கள். இதுவரைக்கும் நமக்கு அமல் செய்ய இது தோதுவாக அமையும். எனவே இந்த சிறப்புகள் எல்லாம் அறிந்து வதக்கிரும் ஐயாமில்லா, ஒவ்வொரு மாதத்தினுடைய சிறப்புகளை மக்களுக்கு நீங்க நினைவு கூறுங்க, எடுத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அமைதியான இந்த 2 மாதங்களில் அமல் செய்து பயிற்சி எடுத்துக்கொண்டு ரமலானை அடைகிற பொழுது அந்த 30 நோன்பு நமக்கு லேசாகும். அதிலே நாம் தராவீஹ் தொழுவோம், குர்ஆனை ஓதுவோம், தான தர்மம் ஜகாத் கொடுப்போம், லைலத்துல் கத்ர் இரவு வணக்கங்கள் இருக்கிறது, கியாமுல் லைல் போன்ற வணக்கங்கள் இருக்கிறது, இஅ்திகாஃப் இருக்கிறது, நிறைய சிறப்பு அந்த ரமலானிலே தான் இருக்கிறது. இந்த ரமலானை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 மாதத்தை சரிவர நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த 2 மாதத்தை அவருடைய கண்ணியத்தை நாம் கருத வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்த சொர்க்கத்தை தருகிறான். இந்த ரஜபினுடைய கண்ணியத்தை அடைந்து நாம் அமல் செய்தால் வல்ல ரஹ்மான் அப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய பாக்கியவான்கள் நம்மை ஆக்குவானாக, அமல்களிலே ஆர்வப்படுத்துவானாக. மென்மேலும் இந்த துவாவை அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷாபான் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடைய செய்வாயாக என்கிற துவா ஓதிக்கொண்டே இருங்கள். தமிழிலும் இருக்கிறது, அரபியிலும் இருக்கிறது, மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ரமலானை அடைய, இன்னும் பல்வேறு ரமலானை அடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஃபிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, திருப்பூர் மாவட்டம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் மஸ்ஜித் ரஹீமி என்கிற ஒரு பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிக்காக வேண்டி வசூலுக்காக அஜத்துமார்கள் வந்திருக்கிறார்கள். அங்கே பள்ளிவாசல் கட்டுமான பணியும் நடைபெறுகிறது. பிள்ளைகளும் ஓதி படிக்கிறார்கள். சுமார் 150 மாணவர்கள் ஜும்ரா ஆலிம் வகுப்பும் படிக்கிறார்கள், இஃப்ஸு பிரிவிலும் இருக்கிறார்கள். எனவே பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிக்காக வேண்டியும் அந்த பிள்ளைகளுடைய அத்தியாவசிய தேவைக்காக வேண்டியும் தாராளமாக உதவி செய்யுங்கள். வல்ல ரஹ்மான் இந்த மாதத்தில் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது, ட்ரெஸ் எடுத்து கொடுப்பது, தண்ணீர் கொடுப்பது, அவருடைய சிறப்புகள் குறித்த ஹதீஸினை நம்ம பார்த்தோம்.
பரக்கத்தான நன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அதிகப்படுத்தி தருவான். எனவே தாராளமாக கொடுத்து உதவுங்கள். மற்றற்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். அதே போன்று காவல்